நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஓப்போ அண்ட் ரியல்மியில் பெஸ்ட் கேமரா மொபைல் அண்ட் பெஸ்ட் மொபைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓப்போ மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஆஃபர் இருக்குது. பட் இன்றைக்கி தான் 22 இன்றைக்கி தான் இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 30,000 உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமரா மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல் என்னென்னா ஓப்போ ரெனோ 14. ஸோ இந்த மொபைல் 35,000 போட்டுருவாங்க. ஆக்சுவலாக 30,500 கிடைக்குது. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து லைவில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் நைட்டு 12 மணிலேருந்து எக்கச்சக்கமான பேர் புக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு மாறி வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ ஆஃபர் வந்து சூப்பரான ஆஃபராக இருக்குது. அதனால் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அட்ரஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. பட் திரும்பவும் ஸ்டாக் வந்துச்சுன்னா ஆஃபர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256GB வேரியண்ட்டு ப்ரைஸு 38,000. 38,000 உங்களுக்கு 3,000 ஒரு கூப்பன் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா 3,000 கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு 35,000 ஆகிடும். 35,000 4,500 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் அண்ட் ஐசிஐசிஐ ரெண்டோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 4,500 டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 30,500 உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்குது. 30,500 அப்படின்னும் போது கார்டுக்காக ஒரு சில ஆஃபர்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஒரு 100-200 ஆட் பண்ணலாம். இல்லை ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஆட் பண்ணால் கூட. ஸோ 30,500 31,000 வச்சிங்கன்னா கூட 31,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு கேமரா தான் பீரியாரிட்டி அப்படின்னும் போது இது வந்து சூப்பரான ஒரு டிவைஸு. காம்பேக்டான ஒரு டிவைஸும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பில்டு குவாலிட்டி ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியில் உங்களால் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது. அண்டு கேமராவிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா மொபைல் ஓப்போலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஓப்போ ரெனோ 14 30,500 பை பண்ணலாம். இதில் உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல டிஸ்பிளே, நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல கேமரா அண்டு நல்ல பிராண்டு ஓப்போ அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இதில் ஐபி ரேட்டிங் இருக்குது, டியூரபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ எது இருந்தாலும் நீங்கள் கீழே போடாதீங்க, தண்ணியில் போடாதீங்க. ஸோ சூப்பரான பில்டு குவாலிட்டியில் தரமான ஒரு ஓப்போ மொபைல் 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஓப்போ ரெனோ 14. ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் ஓப்போலேருந்து எடுக்கிறீங்கன்னா ஓப்போ K13 டர்போ. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்ச மொபைலு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேமிங் டிவைஸ் அண்டு கேமராவும் நல்லா இருக்கிறதா யூசர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. 7,000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும் வராது. ரெண்டு வேரியண்ட் தான் இருக்குது. 8/128 அண்ட் 8/256. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 அண்ட் 27,000 இருக்குது. அதில் 3,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 3,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 128GB வேரியண்ட்டு 22,000க்கும் அண்டு 256GB வேரியண்ட்டை 24,000க்கும் பை பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 256GB வேரியண்ட்டை 24,000 பை பண்ணுறது பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ இதோட பேஸ் வேரியண்ட்டு 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவசியம் ஏற்பட்டால் மட்டும் அதை மொபைல் பை பண்ணுங்கள். ஓகே, 3,000 கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி மூணுலேயுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கார்டில் நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பை பண்ணலாம். ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேட்டரி சூப்பராக இருக்குது அண்ட் கேமரா சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்குது. ஸோ 24,000 256GB வேரியண்ட்டு ஓப்போலேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் K13 டர்போவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் K13. ஸோ இந்த மொபைலுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸ் ஓப்போ K13. பட் இதில் கேமரா சுமாராக தான் இருக்கும். ஆல்ரெடி கொடுத்த ஆஃபரில் 15,000 ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் பை பண்ணார். ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் 2,000 தான் கொடுத்தாங்க அப்போதைக்கு. பட் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா 1,000 கொடுத்தாங்க. நீங்கள் கேஷ், அதாவது ப்ரீபெய்டாக நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டு பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2,000 தான் ஆஃபரு. அதுவே இஎம்ஐயில் போடும்போது 3,000 ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்மால் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த மொபைல் வாங்க முடியாமல் போயிடுச்சு. பட் இஎம்ஐயில் அந்த மொபைல் நண்பர் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது நல்லா தான் இருக்குது. பட் கேமரா நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது இந்த பர்டிகுலர் மொபைலில்.
ஸோ உங்களுக்கு 128GB வேரியண்ட் 15,000 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்போ K13 மச் பெட்டரான ஒரு டிவைஸ். 7000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இருக்குது. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். ஸ்லைட்லி வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 208 கிராம் கிட்ட வெயிட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்த மொபைலும் 207 கிராம் ஏதோ சம்திங் வெயிட் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 3000 ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதில் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்ட்ரா ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. இப்போவும் போட்டிருக்காங்க எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு காசு கம்மி பண்ணுறாங்கன்னா அடிமார்ட் ரேட்டை விட கம்மியான விலைக்கு தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதையும் உண்மையை நான் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து 7000 ரூபா போடுற ஒரு மொபைலில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குனாக்கா 7000 ரூபாய்க்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு 3000-4000 தான் எடுப்பாங்க. அதுவே கொஞ்சம் மேஜரான டிஸ்பிளே இஷ்யூஸு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா 7000 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு மொபைல் வந்து 2000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் நல்ல வேல்யூலாம் கிடைக்காது. பட் எக்ஸ்ட்ரா 2000 போடும்போது என்ன மேபி உங்களுக்கு நல்ல வேல்யூ மாதிரி தெரியலாம். அப்போ 7000 ரூபா மொபைலில் எக்ஸ்ட்ரா 2000 அப்படின்போது 9000 வரும். 9000ல் ஒரு 5000 கம்மியானாலும் 4000 உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ரியல்மியில் P3 Ultra 23,000க்கு 256GB வேரியண்ட் கிடைக்குது. அண்டு P3 Pro இது வந்து 128GB வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னா 18,000 கிடைக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல மொபைல் தான். ரெண்டுமே பெஸ்ட் டீலில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த P3 Pro அவசரப்பட்டு நான் ஒரு 12,256 வாங்கிட்டேன். இப்போ வந்து 1000 ரூபா கம்மியாயிடுச்சு. ஓகே, ரியல்மி P3 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஒன்று கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு P3 Proக்கும் P3 Ultraக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ப்ரைஸில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது 128GB வேரியண்ட் 256GB வேரியண்ட் ரெண்டுமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 தான் இருக்குது. அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னா 256GB செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 rupees வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1000 rupees ஆஃபர் போக அதாவது நீங்கள் பை பண்ணிங்கனாலே அந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அப்போ 23,000க்கு உங்களுக்கு 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். மாற்றி அவசரப்பட்டு 128 செலக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே நல்ல மொபைல் தான். P3 Pro அண்டு P3 Ultra ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த MediaTek ப்ராசஸர், அங்கே ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர். அண்டு இதில் உங்களுக்கு கேமிங் மொபைல் அல்ட்ராங்கிறதுனால 8 MPக்கான அல்ட்ரா வைடை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அல்ட்ரா வைடு கிடையாது. மற்றபடி மோரார்லெஸ் ரெண்டுமே வந்து சேம் அண்டு சிமிலர் டிஸ்பிளே தான். சேம் 80 வாட் சார்ஜர், சேம் 6000 mAh பேட்டரி. ரெண்டுமே 1.5K ரெசல்யூஷன் தான். ரெண்டுலேயுமே HSL ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேக் பேனல் மட்டும் உங்களுக்கு அல்ட்ராவில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ப்ரோ வெர்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே IP68, 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோவில் வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 இருக்குது. ஸோ ரெண்டில் உங்களுக்கு எந்த சிப்செட் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்னாப்டிராகன் தான் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் P3 Proவை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு MediaTek ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அல்ட்ராவை செலக்ட் பண்ணலாம். பட் அல்ட்ராவும் உங்களுக்கு 23,000ல் கிடைக்குது. பட் இது வந்து மச் பெட்டராக உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்குது. 8,256 ஆக்சுவலாக ப்ரைஸு 8,256 21,000 இருக்குது. அதில் வந்து ஒரு 2,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 19,000க்கே மொபைல் கிடைக்குது. 19,000க்கு இது வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸு. ஸோ 18,000க்கு 128GB, 19,000க்கு 256GB அண்டு 12,256 எடுத்திங்கன்னா உங்களுக்கு 21,000 கிடைக்குது. பட் நான் அவசரப்பட்டு 22,000க்கு லாஸ்ட் வீக் தான் ஒரு மொபைல் ஒன்று பை பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் ரியல்மியில் நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா Realme 14 Pro Plus பை பண்ணலாம். அதோட ப்ரைஸு 26,000 ஆஃபர் ப்ரைஸு. ஸோ இந்த Realme 14 Pro Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேல வரும். இதில் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஓகே அண்டு ஒர்த்தான ஒரு டீலாக இருக்கும். 8GB RAM 256GB வேரியன்ட்டு 29,000 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 3,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் 26,000க்கு பை பண்ண முடியும். ஸோ 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான கேமரா, ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் உங்களுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு அபவ் ஆவரேஜ் லெவல் தான் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ ஆஃபர்லாம் போக 26,000ல் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 தான் கிடைக்கும். ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் ரேஞ்ச் லெவலில் இருக்கிற சிப்செட் தான்.
பட் ஸ்னாப்டிராகன் 7 Gen 4ல ரியல்மி P4 Pro உங்களுக்கு கிடைக்குது. இதில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் மட்டும் மிஸ் ஆகிடும். 50 MP செல்ஃபி கேமரா இருக்குது, 50 MP மெயின் கேமராவும் இருக்குது. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ தான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க இந்த ரியல்மி P4 Pro. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் தான். ஸோ இதுலேயும் கேமரா வந்து உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதோட 8GB RAM 256GB வேரியன்ட் 25,000 தான் இப்போ ப்ரைஸ் இருக்குது. அண்ட் 8 128 23,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 3,000 கொடுக்குறாங்க. ஸோ 3,000 ஆஃபர் நீங்கள் கார்டு ஆஃபராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சூப்பர் காயின் பூஸ்டர் ப்ளஸ் சூப்பர் காயின் ஏதோ போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிங்கனாலும் ஒரு 3,000 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் 3000 உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ 3000 கம்மியாக கிடைக்குது அப்படின்னா இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் தான். ஸோ இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜ் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15,000ல் ஒரு மொபைல் ரியல்மிலேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி P4 செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ரியல்மி P4 அப்படி இல்லாட்டி ஓப்போ K13 அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு ரியல்மி P4 உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸரில் இருக்குது. அண்ட் 6 128GB வேரியன்ட் தான் உங்களுக்கு 15,000 கிடைக்குது. அதுவே ஓப்போ K13 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் கிடைக்குது. அது வந்து 8 128 உங்களுக்கு இதே 15,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்குது. ஸோ 15,000 ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது நீங்கள் 6 128 உங்களுக்கு எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 8 256 எடுத்திங்கன்னா அதில் வந்து 20,000 இதை ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ அந்த 20,000க்கு உங்களுக்கு 2,000 தான் கார்டு ஆஃபர் இருக்குது. பட் ஓப்போ K13 எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 256 17,000க்கே கிடைக்கும். இது வந்து 18,000 கிடைக்குது. ஸோ அதை விட இது 1000 ரூபா அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டில் எது செலக்ட் பண்ணலாம்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரெண்டுமே ஆஃபர் லைவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் 11,000க்கு ரியல்மிலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி P3X செலக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 12,000 இருக்குது. பட் 1000 ரூபா வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடச்சிரும். ஸோ பேஸ் வேரியண்ட்டு 6 128 உங்களுக்கு 12,000 ரூபா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பை பண்ணிங்கனாலே ஒரு 1000 ரூபா ஆஃபர் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதுவும் ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ 11,000க்கு உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6400 அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. ஸோ 6000 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூவும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. ஓகே, ரியல்மி மொபைல்ஸை நீங்கள் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அதாவது அமேசானில் பை பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மொபைல்ஸ் வாங்கலாம்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 9,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி நார்சோ 80 லைட் அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 2,000 ரூபா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ரியல்மி P3X ஃப்ளிப்கார்ட்லேயும் ரியல்மி நார்சோ 80X அமேசான்லேயும் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஸோ அந்த ரெண்டு மொபைலுமே 11,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட் தான் கிடைக்குது. ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி நார்சோ 80 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். 16,500 ரூபாய்க்கு 8 128. ஸோ இதுவும் வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸ் தான் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ரியல்மியில் ஒரு நல்ல கேமரா மொபைல் அண்ட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் டிவைஸ் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E அப்படிங்கிற சிப்செட்டில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வித் டெலஃபோட்டோ லென்ஸோட 33,000க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் மச் பெட்டரான ஒரு டிவைஸு. அதுவே 43,000ல் ஒரு ப்ரீமியம் மொபைல் எதிர்பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7 ப்ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 8 எலைட் அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 31,000ல் ரியல்மி GT7T இருக்குது. ஸோ இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ரியல்மி GT7 செலக்ட் பண்ணுங்கள் 32,000க்கு. ஸோ இது வந்து மச் பெட்டரான டிவைஸு. ஸோ இவ்வளோ தான் ரியல்மி அண்ட் ஓப்போவோடைய ஆஃபர்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்